வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், நீங்கள் சுயமாக சிந்தியுங்கள். நேற்று நம்முடைய மாண்புக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்முடைய மாநில பாடத்திட்டத்தை பற்றி பேசும்பொழுது சொன்னார், நம்மை சுயமாக சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டம் எதுவென்று சொன்னால் நமது கல்விதான், நம்முடைய மாநில கல்விதான் என்று அவர் பெருமையோடு இங்கே சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது உள்ளபடி எனக்கு அது பெருமையாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட அமெரிக்கா நாட்டில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்முடைய மாநில பாடத்திட்டமாக இருந்தாலும் சரி, பொதுவாக கல்வி என்று வரும்பொழுது எப்படிப்பட்ட சிந்தனையோடு, அறிவாற்றலோடு, அறிவியல் அறிவே சிறந்த அறிவு, முன்னேற்றத்திற்கான அறிவு என்று மிகப்பெரிய ஒரு பதிவு இன்னைக்கு போட்டிருக்காருன்னா, அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் அரசாங்கத்துடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது. அந்த குறிக்கோளுக்கு வழிவகையாகத்தான் இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர், அவரும் கிட்டத்தட்ட 30 வருஷம் தலைமை ஆசிரியராக இருந்தவர் தான் இங்கே நமக்காக இங்கே உரையாற்ற வருகை தந்திருக்கின்றவர். நேற்று எங்களுடைய அழைப்பை ஏற்று உடனடியாக இங்கே வருகை தந்திருக்கின்ற அவருக்கும் நம்முடைய பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தவறுகள் யாரு செய்தாலும் சரி, அவர்கள் நம்முடைய சமுதாயத்திலிருந்து மட்டுமல்ல பள்ளி கல்வித்துறையிலிருந்து தப்பிக்க முடியாது. தவறு செய்தவர்களுக்கான தண்டனை கண்டிப்பாக உண்டு. அது எப்படிப்பட்ட தண்டனையாக என்பதை பள்ளி நிர்வாகத்தின் மூலமாக கண்டிப்பாக அதை உறுதி செய்ய வேண்டியது ஒரு துறையின் அமைச்சராக அது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பாக நான் பார்க்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், நீங்கள் பகுத்தறிந்து பார்த்து படிக்க கற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு யார் என்ன கருத்து சொன்னாலும் அது சரியா அது தவறா என்பதை உணரக்கூட பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். அதிகப்படியாக மார்க் வாங்கிறதுனால மட்டும் நீ புத்திசாலி என்பது கிடையாது. நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு நான் முடிவெடுக்கிறேன் பார்த்தியா, அதுதான் புத்திசாலித்தனம் என்பதை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் படித்திட வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு நல்ல நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக தலைமை ஆசிரியராக 30 வருடம் பணியாற்றிய ஐயா அவர்களையும் துறையின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.